ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி கேரட்டில் சட்னி வைக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கேரட் சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. இவ்வளவு தான் தேவையான பொருள். இதை வச்சு நம்ம ஈஸியாக சட்னி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் சேர்த்தாலே போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 3 கேரட்டுக்கு 2 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் எவ்வளோ கேரட் போடுறீங்களோ அதுக்கேற்றாப்புல பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரே ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியை குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 4 பூண்டு, ஒரு குட்டி பீஸ் இஞ்சி இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி துருவின கேரட் போட்டிங்கன்னா ஈஸியாகவே கேரட் குக் ஆயிரும். 3 கேரட்டை நல்லா கழுவி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரட் வதங்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி துருவி கேரட் போட்டிங்கன்னா ஓகே. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ புளி ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக புளிப்பாக இருக்கிறதுக்காக நல்லா குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம நல்லா வதக்கணும். கேரட்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் லைட்டாக நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடுவோம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி எடுத்துடலாம். கேரட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரட் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலாட்டினா கூட நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கேரட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தனியாக வச்சுடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிடலாம். இப்போ கேரட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் மாற்றிடலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. சட்னிக்கு கொரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம சட்னி ஊற்றிடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சட்னியை தாளிக்க போகிறோம்.
சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகுளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகுளுந்து வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பவுலில் நம்ம சட்னி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஊற்றிடுங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சட்னியை வந்து நம்ம வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறனால சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.